ஸோ ரிலையன்ஸோட ஜேபியில் வந்து பார்த்தோன்னா நீதா அம்பானி அவங்க தான் வந்து சேர்பர்சனாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து வைஸ் சேர்பர்சனாக வந்து உதய் சங்கர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஸ்டார் இந்தியாவுக்கு வந்து அவர் தான் இருந்தார். அவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இப்போ ரிலையன்ஸோட வியாகம் 18 எல்லாமே வந்து ஸ்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனிக்குள்ளே எல்லா அசட்டும் வந்து போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் ஆனாலும் சரி, போதி ஸ்டுடியோ சிஸ்டம்ஸ், வியாகம் 18, அதுக்கடுத்து ஸ்டார் இந்தியா, அதுக்கடுத்து டிஸ்னி, இவங்க 5 பேருமே வந்து நெட்வொர்க் 18 மீடியா என்டர்பிரைசஸ் லிமிடெட், ஸோ நெட்வொர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனிக்குள்ளே வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் மாற்றுறாங்க. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனி வந்து ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வியாகம் 18 வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாரெல்லாம் அந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ மெர்ஜருக்கு அப்புறம் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் 18 கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து பை மண்டே ஆர் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் எல்லாமே நடந்துடும். அவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ வச்சிருந்தீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான கால்குலேஷன்ஸ் வந்து ப்ரொபோர்ஷன் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஸ்னி ஹாட் ஸ்டார் இல்லை வந்து ஜியோ வந்து கம்பெனி ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே கம்பெனியாக மாறுமா, ஜியோ ஸ்டார்னு மாறுமான்னு சொல்லுங்கள்.